ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைன்லேருந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி வந்து எத்தனை நாள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகண்ட் நேமு, ஸோ ஜெண்டர், டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு, ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் கார்டியன் மதர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே நீ கீழே வந்தீங்கன்னாக்கா கரண்ட் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வஸ்ட் ஃபார் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட்டஸ் வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு, டேட் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏப்ரல் 2024 நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்றது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் தான் வேலிடிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான் வேலிடிட்டியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஏப்ரல் மாதம் இது பண்ணதுனால ஸோ 13ஆம் தேதியிலிருந்து, அதாவது 13/4/2024 31/3/2025 வரலாம் தான் வேலிடிட்டி. அப்போது ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் தான் அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எடுத்தீங்கன்னா ஜூன்லேருந்து உங்களுக்கு மார்ச் 31 வரலாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி பீரியடு வரும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 1ஆம் தேதி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்களோ அதிலிருந்து உங்களுக்கு 31 மார்ச் 2025 வரலாம் தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அப்போது ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் அல்லது மே அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து 1 இயர் வேலிடிட்டியாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிடிட்டி. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.